அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு அருகம்புல் வச்சு ஒரு மாலை கட்டுற மாதிரி, அதாவது நான் மாலையாக கட்டலை, இன்றைக்கி உருளியில் வைக்கிற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடிலாம் கால் கட்டை விரலில் நூலை கட்டிக்கிட்டு கால் கட்டுன்னு சொல்லி பூ கட்டுவாங்க. பெரும்பாலும் இப்போல்லாம் அப்படி யாரும் செய்கிறதில்ல. மேலும் மெயினாக இது வந்துட்டு விநாயகருக்கு செய்கிறதுனால காலில் கண்டிப்பாக கட்டக்கூடாது. ஆனால் ஸ்டூல் காலில் கட்டலாம். ஸ்டூல் ஒன்று வச்சுக்கிட்டு அதோட காலில் இந்த நூலை வந்துட்டு ஒரு சுற்றி வளைச்சி எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 பங்கு இருக்கிற மாதிரி நூலை விட்டுக்கோங்க. கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அருகம்புல்லை இது மாதிரி கொத்து கொத்தாக பிரித்து வச்சுக்கலாம் தனித்தனியாக. கட்ட ஆரம்பித்தோன்னா நம்ம கொத்தாக வச்சுக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கிட்டு சிக்கிக்கிட்டு வரும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அருகம்புல்லை இது மாதிரி கொத்து கொத்தாக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த நூல் இடையில 2 நூலுக்கு இடையில அந்த எடுத்து வச்சுருக்கிற அருகம்புல்லை உள்பக்கமாக வச்சிடலாம். வச்சுட்டு அந்த 3வது இருக்கிற எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த நூலை வந்துட்டு 2 நூலையும் சேர்த்து அப்படி சுற்றி போட்டு எடுத்து டைட்டாக வச்சிடணும். டைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவையும் கட்டி முடித்த பிறகு ஒரு 2-3 தடவை முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சிசரில் கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு அந்த பின்னாடி காம்பு பகுதி இருக்கு இல்லையா, ஏற்கனவே வேரை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா காம்பு பகுதி முன்ன பின்ன இருக்கும், சிலும்பலாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். கத்திரிக்கோலில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி லெவலாக வச்சுக்கலாம். அதன் பிறகு அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நூல் இருக்கிற வரிசையிலேயே அது மேலே வந்துட்டு செவ்வந்தி பூவை இது மாதிரி வரிசையை வச்சு ஸ்டாப்லர் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்துட்டு ரோஜா பூ ஒரு 4-5 எடுத்து சொருவி வச்சுட்டு 2 நூலையும் 2 நுனியில் இருக்கிற நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டாக்க அப்படி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இது தட்டிலையோ சரி இல்லை உருளிலையோ சரி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.